அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? அதிர்ஷ்டகரமான 7 நாட்கள் என்னென்ன மாற்றங்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது? அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்டமான இந்த 7 நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடன் தீரும் தருணமாகவும் பல விஷயங்களில் அதிரடியான மாற்றமும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விளக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. சனி ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் வலம் வருகிறார். மற்ற கிரகநிலைகள் பெருவாரியான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நோக்கி நகர்வதால் இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான வாரமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் செல்வது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு சனியுடன் இணைவதால் விபரீத கிரக சேர்க்கையாகவும் பல சிரமங்களை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. வரவை விட செலவு அதிகரித்தாலும் அவற்றை இந்த தருணத்தில் சுபவிரயமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. கைமாற்றாக பணம் வாங்கிய சூழலில் அதில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு ஒன்று இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சியின்றியே தானாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தருணமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த தருணத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் வலம் வருகின்றன. சனி முழுமையாக இந்த வாரத்தில் விரயசனியாக வலம் வருகிறார். சனி விரயசனியாக இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனால் அதே வேளையில் அவருடன் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆட்சி வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து சனி வலம் வருவதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். விரயங்கள் அதிகரித்தாலும் சுப விரயமாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சனி மட்டும் விரயத்தில் இல்லை, அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமான சூரியன் வலம் வருகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் ஏப்ரல் 7ஆம் தேதி இருந்தே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விரயத்திலிருந்து ஜென்மத்தில் அதீத பலம் பொருந்திய அமைப்பிற்குள் மாறக்கூடிய இந்த தருணம் என்பது அலைச்சல் சிரமங்களை கட்டுப்படுத்துவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் லாபத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அங்கிருந்து நீச்சம் பெறுகிறார். விரயத்தில் 7ஆம் தேதி முதல் முழுமையாக அவர் விரயம் பெறக்கூடிய வேளையில் விரயஸ்தானத்திற்குள் வந்தாலும் அங்கு நீச்சம் பெறுவதால் நிச்சயமாக பல தடுமாற்றங்கள் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நவ கிரகங்களிலே சனி செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப விரயங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல செய்தி ஒன்று இந்த தருணத்தில் கிடைக்கும். ஏற்கனவே இந்த தருணத்துல ஜென்மராசியில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். ஜென்மராசியில் சுக்கிரன் வலம் வருவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தன மற்றும் சப்தமாதிபதியாக
அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான ஒத்துழைப்பு கிடைப்பதோடு உங்களது வாழ்வில் அபரிவிதமான மகிழ்ச்சியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு வீட்டின் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை முன்னின்று நடத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது நட்பு மற்றும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு தானாக விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை காண்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இதுவரை பல முறை முயற்சி செய்தும் வெற்றி அடையாத காரியங்களை இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவான் தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு லாபஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இரு கிரக நிலைகளும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை விட முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களது புதிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது சந்திரனும் பல இடங்களில் வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை விட பல காரியங்கள் தானாக நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சுபகாரிய விஷயங்களில் உதவி செய்யுங்கள். இல்லாதவர்களுக்கு சேலை வேட்டி எடுத்து கொடுங்கள். சில விஷயங்களை முன்னின்று செய்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.